குடும்பத்திலே பிறந்து சந்தோஷம் பெருகொண்டு யாதொரு குறையில்லாமல் சிறப்பான முறையில் இருந்தாலும் எனக்கென்று ஒரே தங்கை சங்கீதா இருக்கிறாள். வேண்டும் என் அருமை தங்கை சங்கீதாவை சந்திக்க வேண்டும். ஆகினால் சந்தோஷமாக அடிப்படைப்படி தங்கை சங்கீதாவை சந்திக்கலாம். வாழ்வு எனது அடங்கும் இடை
வருகிறீர்களே, இதுதான் விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு என்று உரைப்பார்கள். இந்த விஜயபுரி நாட்டிலே ஏழ்மை குடியிலே பிறந்து என்னுடைய பெயர் தான் சங்கீதா. சங்கீதா என்று பெயர் எந்த ஒரு குறையுமின்றி சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் எனக்கோ ஒரே அண்ணன், ஒப்பற்ற அண்ணன் இருக்கிறார். சென்று அண்ணனை காண வேண்டும். அண்ணா உன்னை பார்க்க வேண்டும். உன்னிடத்தில் ஒரு சந்தோஷமான செய்தியை உரைக்க வேண்டும். ஒருவோடு வந்திருக்கிறேன்மா. அப்படியா? உண்மைதான். சந்தோஷமான செய்தியா? உண்மைதான். என்ன செய்தி அண்ணாவி? அந்த சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? என்னன்னா? உனக்கு திருமணம். திருமணம். ஆய படுக்கண்ணா. எங்க இருக்கறா திருமணம்? இல்ல உனக்கு தான் திருமணம். உனக்கு தான் திருமணம். உனக்கு தான் திருமணம். அடிச்சு கண்ணி இருக்க காலமர இருக்கக்கூடாது. ஆகினால் முதல்ல உனக்கு தான் திருமணம். பிறகுதாமா எனக்கு திருமணம். அப்படியா? தங்கா உன்னுடைய திருமணம் எப்ப திருமணம் நடக்க வேண்டும்? அப்படியா? மாலை 8 மணம் முடிக்கே திருமண நாள் வந்து கேட்டு
உண்மைதான் அண்ணா. அந்த மணக்கோட்டை என்னாலும் மண்கோட்டையே வெளியே விடாது. எப்பொழுதுமே அது மாதிரி செய்ய நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படியா? ஆமா, உண்மைதான் தங்கா. அண்ணா. இருந்தாலும் உனக்கு திருமணம் சொல்லி உண்மைதான். அந்த திருமணம் யாருக்கு தெரியுமா? யாருக்கு அண்ணா? நம்முடைய அத்தை மகன் சேகருக்கும் உனக்கு தான் திருமணம். அவர் இல்லம்மா, நம்முடைய அத்தை மகன் இந்தி சேகர் உனக்கு தான். அவருக்கா? ஆமா, அவருக்கு ஏற்கனவே ஆள் இருக்குண்ணா. தங்கா, உனக்கு திருமணத்தை செய்து அணுக பார்க்க வேண்டும். உண்மைதான். ஆசையோடு இருக்குமா? நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் அண்ணா. அண்ணா, நம்முடைய வீடு இப்போது இருக்கக்கூடிய நிலைமைக்கு எனக்கு திருமணம் அவசியம் தானா? கூரை வீடு. உண்மைதான். கூரை வீட்டுல இருந்தா திருமணமே நடக்க கூடாது. ஒரு வழக்கையா தாங்க மாட்டேங்குது நம்முடைய வீடு. ஆமா, நாம இருக்கக்கூடிய நிலையிலே எனக்கு திருமணம் அவசியம் தானா? அண்ணா, அப்படியே நீங்க திருமணம் சொன்னாலும் நான் ஒத்துக்கிறேன். இப்போது சவர வைக்கிற விலைக்கு எத்தனை சவரம் போட்டு எனக்கு திருமணம் பண்ணுவீங்க? சவரம் கம்மியா தான் விக்குது. 1,10,000. எத்தனை சவரம் வேணுமானாலும் போடுறேன். எனக்கு 30 சவரம் வேணும். 30 சவரமா? ஆமா. உங்களுக்கு 150 சவரம் போடுறோமா? 150 வேணாம், 109. தங்கா, அண்ணா, சிறுவர் சிஎம்ஏனா கட்ட புடவையோட வந்தா உனக்கு திருமணம் செய்துக்க நம்முடைய அத்தை மகன் சேகர் உனக்காக காத்து கொடுக்காரு. அப்படியா? ஆமா. அண்ணா, என்னுடைய திருமணம் எப்படி எல்லாம் நடக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய மனசிலே மனப்பாட்டை கட்டி வைத்திருப்பீர்கள் அல்லவா? ஆமா. எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்று உன்னுடைய திருமணம் எப்படி எல்லாம் நடக்கும் தெரியுமா? எப்படி அண்ணா? எப்படி எல்லாம் நான் ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? எப்படி அண்ணா? தங்கா, அண்ணா, வீதியெல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழைமர தோரணங்கள் ஆடணும். வீதியெல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை மாலமர தோரணங்கள் ஆடணும். வீதியெல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழைமர தோரணங்கள் ஆடணும். காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும். காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும். புதுவாய் கல்யாண 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 சாப்பாடு போடவா, தம்பி போடவா, ஒத்தி ஓதவா, குடிக்கெல்லாம் பார்த்து வச்சு மேல கொண்டவா. தங்கத்துக்கு 10 புள்ள புறக்கணும், அதற்கு பாவாடை சட்டத்தை கொடுக்கணும். பாவாடு அழைக்கணும், மழலை மொழி பேசணும். கல்யாண 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 சாப்பாடு போடவா, தம்பி போடவா, ஒத்தி ஓதவா, குடிக்கெல்லாம் பார்த்து வச்சு மேல கொண்டவா. உனக்கு நான் இப்படியெல்லாம் திருமணத்தை செய்து வைக்கவில்லை. ஆசையோடு இருக்கேன். இருந்தாலும் நான் எப்போது திருமணம் தொடரும் அப்பொழுது திருமணம் செய்தா அது நீயே போதுமா? நீங்க சொல்லும் பொழுது நான் கழுத்தை நீட்டினா போதும். சரி. அப்படியா? ஆமாமா. சரிங்க அண்ணா. தங்கா, தங்கள் இஷ்டமே நான் செய்த வாக்கியம். இருந்தாலும் காலையில எழுந்தேன். உண்மைதான். நேரம் ஆயிடுச்சு. வேலைக்கு போகணும். உண்மைதான் அண்ணா. சாப்பாடு சரியா ரெடியா இருக்கா? அண்ணா, என்னம்மா? சொல்வதற்கு மறந்து விட்டேன். ஏம்மா? நேற்று இரவோடு அரிசி தீர்ந்து விட்டது அண்ணா. நேற்று இரவோடு அரிசி தெரிஞ்சு போச்சா? உண்மைதான் அண்ணா. ஏமா அரிசி காலி ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னதானே வேலைக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தேன். நேற்றே சொல்லியிருந்தா வாங்கிட்டு வந்திருப்பில்ல? தவறு என் மீதுதான். காலியான பிறகு சொன்னாக்கா எப்படிமா? தவறு என் மீதுதான் அண்ணா. தவறா நினைக்க வேண்டாம். வீட்டு பாடம் எழுதினால் சொல்வதற்கு மறந்து விட்டது அண்ணா. அப்படியா? உண்மைதான். சரிம்மா, அரிசி காலி அடிச்சுன்னு சொல்றேன். குடிக்க தனியாவது இருக்கா? ஏமா? சொல்வதை கேளுங்க. ஏன் சொல்வதை கேளுங்கண்ணா. தண்ணியும் கொண்டு வரல. தண்ணியை கொண்டு வரலையா? கொண்டு வரல. நேரம் என்னாச்சு? மணி 10 ஆச்சு. 10 ஆயிடுச்சு. இது வெள்ளம் குடிக்க கூட தண்ணி எடுக்கலாம். என்னதான் வேலை செய்ய நீ? அண்ணா, நம்முடைய தாய் தந்தை இருந்தால் இந்த வேலை அந்த வேலை செய்வாங்க. உங்களுக்கு நானும் எனக்கு நீங்களா வாழ்ந்து வரீங்க. வெளிகாலையில் எழுந்திருக்கிறேன், சாணத்தில் இருக்கிறேன், கோலம் போடுறேன். இருக்கிற வேலையெல்லாம் நான் ஒரு ஆள் தான் செய்யணும். இருந்தாலும் ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் வீட்டு வேலையை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நேரத்தோட செய்யணுமா? உண்மைதான் அண்ணா. பாக்குறவங்க கேவலமா பேசுவாங்க. உண்மைதான். ஏன் தெரியுமா? ஏன்னா? பெற்றெடுத்த தாய் தந்தை இருந்தா இந்த பெண்ணு ஒழுங்கா இருப்பா. உண்மைதான். அண்ணனுடைய வளர்ப்புல வளர்ந்தவ ஆகினால் தான் இப்படி அடங்காம திரினாலும் கேவலமா பேசுவாங்க. உளவாய மூணாலும் மூடலாம், ஊர்வாய மூட முடியாது. ஆகினால நடந்து பக்குவமா நடக்கணுமா? அப்படியா? தவறான பாதையில போக கூடாது. நீங்க வேலை சரி, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். அரிசி வரும்போது அரிசி வாங்கிட்டு வரேன். நீ பொழுதே போயிட்டு குளக்கரைக்கு சென்று தண்ணீர் கொண்டு வா. அப்படியா? ஆனால் ஒன்று. ஆமா. ஆமாமா. என்னன்னா? குளக்கரைக்கு போய் தண்ணீர் எடுக்க போறேன். உண்மைதான். போகும்போது கீழே குனிஞ்ச தலை நிமிராம போகணும். அப்படியா? ஏன் தெரியுமா? நாட்டுல கட்ட பசங்க மொட்டை பசங்க அதிகமாயிட்டாங்க. ஆமா. யார் வீட்டு போன எப்ப ஏமாறுவா எப்ப தெரியுமா பாத்துட்டு இருக்காங்க. உண்மைதான். ஆகினால் குனிஞ்ச தலை நிமிராம போகணும். சரிங்கண்ணா. தவறான பாதையில போனேன் நடப்பதே வேறு.
சரியா இந்த அண்ணனுக்கு பெருமை தெரிஞ்சணும் அப்படியா? ஏங்க, அண்ணா. நல்வார்த்தை நானூரத்தை